அருமையானவர்களை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் இணைந்திருப்பது விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி மீறி அவர்கள் இணைந்திருக்கிறார் லண்டன் யூகேயிலிருந்து. ஆம், துதிகள், ஜெபங்கள், பாடல்கள், வேத வார்த்தைகளோடு வேத வாசிப்போடு வழி நடத்துவார். அதே வேளையிலே ஊழியர்கள் பாலன், சௌரன் பாலன், சௌரி சௌரன் போல் தார்மன் அவர்கள் இணைந்தால் அவரையும் நாங்கள் கொண்டு வந்து வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஊழியர்கள் இந்த வேளையில் நாங்கள் சௌகரி மீறி அவர்களை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ். ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் சந்ததியையும் ஊழியங்களையும் கட்டிச்சிற காரியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நானும் இந்த நேரத்தில் லண்டன் தேசத்துல இருந்து மீறி இணைந்திருக்கிறேன். இப்போது எங்களோட டைம் 3 மணி ஆகிறது. 3 மணி 7 நிமிஷம். கர்த்தரங்களை நடத்துவாராக. ஆரம்ப ஜெபம், துதி ஆராதனை, வார்த்தை பகுதி, ஜெபங்களுக்கூடாக கர்த்தரங்களை நிறைவேற்றுவாராக. இந்த நேரத்தை தந்த கர்த்தருக்கு கூடான கோடி ஸ்தோத்திரம். பலத்தினால் மல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆவியினாலே ஆகும் என்ற வசனத்தின்படி ஆவியானவர் எங்களை நடத்தி செல்ல கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமேன். ஹல்லேலூயா. அன்பின் பரலோக தகப்பனேப்பா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, இம்மட்டுமாக எங்களை வழி நடத்தின எபினேசரே, நீ நல்ல எபினேசரா இருக்கிறீர். ஆண்டவரே, ஊழியம் செய்துட்டு போன ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் சோத்திரம், ஊழியம் செய்ய போற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் சோத்திரம். ஆண்டவரே வந்தும் வராமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட தடை நீக்கி ஆண்டவரை கொண்டு வந்து உங்களோட ஊழியங்களை நடப்பிக்க செய்ய வல்லவரா இருக்கிறீர். முன் சென்று கோணரானுடைய சபையாக்க ஆண்டவர் வல்லவராயிருக்கிறீரப்பா. ஆத்மா இருந்தாலும் முடிவை சம்பூர்ணப்படுத்தி தருகிற தேவன். இந்த நேரத்தில் ஆண்டவரே, ஜெஸ்லியா குடும்பங்கள், எங்கள் குடும்பங்கள், ஆண்டவரே வானொலியில கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பங்கள், இந்த வானொலியில் இந்த ஊழியம் சேர ஒவ்வொரு குடும்பங்களையும் பேர் பேராக உடைய கரத்துக்களை நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கிருபை ஆண்டவரே எங்களை தாங்கட்டும். உங்களுடைய மகிமை எங்களை தாங்கட்டும் அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய கிருபை உங்களுடைய மகிமையை தாங்கினாத்தான் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இந்த பாவமான இந்த பூமியில இருக்கிற நேரம் எத்தனையோ பாடுகள் துன்பங்கள் வந்தாலும் தாங்கி செல்ற அந்த கிருபை, அந்த தாங்கி செல்ற பலனங்களுக்குள்ள வர்ற வேணும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, துதியினாலும் ஆண்டவரே அப்பா, சோத்திர பலியினாலும் ஆண்டவரே கிருபை பெருகட்டும் அப்பா. அப்பா, இதுல ஊழியம் செய்ற ஒவ்வொரு பிள்ளைகள வாழ்க்கையிலும் எத்தனையோ பாடுகள் துன்பங்கள் இருந்தாலும் என் தேவன் தாமே அவர்களை வழி நடத்தும்படியாக, வியாதி வறுமை வேதனையிலிருந்து வழி நடத்தும்படியாக உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஆவியானவரே, அதே போல எங்களையும் எங்கள் குடும்பங்களை நீர் வழி நடத்துவீராக. உம்முடைய கிருபை மேலானது ஆண்டவரே, உம்முடைய மகிமை மேலானது ஆண்டவரே. உம்முடைய கிருபை இரக்கத்தினாலும் உங்களை நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, சில கட்டங்கள்ல எங்களை நடக்க முடியறலப்பா. ஆனாலும் என் தேவனுடைய பலன்களை தாங்கட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே ஆவியானவரேப்பா, எங்களை உங்களோட பலன் தான் அங்க வேணுமென்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஹல்லேலூயா. வானத்தை பூமியை உண்டாக்குனவர், இருளையும் வெளிச்சத்தை உண்டாக்குனவர் தாமே. தேவ சமூகத்தில இருந்து எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புங்க, எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புங்க ஆண்டவரே. எங்களோட பலவீனத்தில் எங்களோட பலத்தை மேற்கொள்கிறதுக்கான ஒத்தாசை அனுப்புங்க. தேவ கிருபங்களை தாங்கும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே, எமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாசம் முழுவதும் ஆண்டவரே, இந்த 21 நாட்களும் நடத்தி வந்தீர் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கிருபைக்குள்ள ஒரு குறை விடாதபடி எங்களை காத்து வந்தீரப்பா ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்முடைய இரக்கமும் கிருபையும் எங்களை வழி நடத்தினதப்பா. நன்றி செலுத்துகிறோம். பலத்த கரம் எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை விடுதலை கொடுத்த கரம், ஓங்கிய புயம் எங்களை வழி நடத்தது. உம்முடைய ரத்தம் வழி நடத்த, உடைய ரத்தத்தினாலே எங்களை அனுதினம் கழுவி சுத்திகரித்து வழி நடத்துகிறீர் ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தினாலே எங்களை நீதிமானாக்கி வச்சிருக்கிறேன். உம்முடைய ரத்தத்தினாலே எங்களை ரட்சித்து கொண்டீங்க. உம்முடைய ரத்தத்தினாலே சுகபலத்தை தந்திருக்கிறீங்க. உங்களுடைய ரத்தத்தினாலே எங்களை ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஆவியானவரே, எமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, கோடான கோடி நன்றி செலுத்தி ஆண்டவரே, துதிகனமை எல்லாம் செலுத்தி செபிக்கிறேன். சிவங்கட்டி நிற்கிறேன் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆவியானவரே, இந்த நேரத்துல நாங்க துதி ஆராதனைக்குள்ளா கடந்து செல்ல, துதிக்கு பாத்திர, கனத்துக்கு பாத்திர, மகிமைக்கு பாத்திர, ஆராதனைக்கு பாத்திர. தேவன் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்ற வசனத்தின்படி தேவன் ஒருவருக்கே நாங்க ஆராதனை செய்ய கர்த்தர் கிருபை செய்யும்படியாக உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. இரக்கம் நிறைந்தவரே, மகிமை நிறைந்தவரே, கிருபியானவரே, சர்வ வல்லவரே, சர்வசேனைக்கு எஜமானனே ஆண்டவரே. உம்மாலி அன்றி வேறு எதுவும் இல்லை. நீர் சொன்னாலாக, நீர் கட்டளையிட்டால் நீ நிற்கும் ஆண்டவரே. உம்முடைய பராக்கிரமங்களுக்கு ஆண்டவரே அப்பா
எங்களை வழி நடத்துகிறதே உம்முடைய பராக்கிரமங்களை நேசித்ததே உம்முடைய பராக்கிரமங்களை ஆண்டவரை கிருபையாய் அணைத்துக் கொண்டதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கண்களை கண்ணீருக்கு மாத்துமாய் மரணத்தின் கால்களை இடலுக்கு தப்புவிப்பவரே உம்மை துதிக்கிறோமை சோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா துதிக்கிறேன். ஆவியானவரே, கிருபையானவரே, மகிமையானவரே, மகத்துவமானவரே, சர்வ வல்லவரே, எல்சடாய் சர்வசேனைக்கு எஜமானனே. அப்பா உம்மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களை தெரிந்து கொண்டவரே, எங்களுக்காக வெண்கல சர்ப்பமானவரே அப்பா ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏமாற்றங்கள், தோல்விகள், நிந்தைகள், அவமானத்துல எங்கள் தலைகளை உயர்த்துகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக மாறிடாத தேவனாய் இருக்கிறவரே அப்பா. உம்மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறேன் அப்பா. பொல்லாத சேனைகளின் ஆவிகளுக்கு எங்களை விலக்கி காத்துக் கொள்பவரே, பொல்லாத மனுஷருடைய கொடுமை உள்ள மனுஷனுக்கும் பொய்காரருக்கும் பழிகாரருக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்பவரே அப்பா. உம்மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறேன். துதிக்கிற போதும் எரிக்க போன்ற தடைகளை எரிக்க கொண்ட பாவங்களை சுட்டு அரிக்கிறவரே, பல்லோ அக்னினாலே எங்களோட பாவங்களை சுட்டு அரிக்கிறவரே அப்பா. ஆவியானவரே, முள்ளில்பட்ட நெருப்பை போல சத்ருவானவன் வந்தாலும் அவனை எரித்து போடுகிறவரே அப்பா. சத்ருவை கீழே விலை தள்ளி ஆண்டவரே அப்பா எங்களுக்காக யுத்தம் செய்கிறவரே, எங்களுக்காக வழக்காடுகிறவரே அப்பா. உம்மை துதிக்கிறோமே சோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறேன். நல்லவரே துதிக்கிறேன். வல்லவரே துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. கிருபையானவர், மகிமையானவர், மகத்துவமானவர் ஐயா. துதிக்கிறோமே சோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. சர்வ வல்லவரப்பா. துதிக்கிறேன். ஆளுகை செய்கிறவரப்பா. ஹல்லேலூயா ஆண்டவரே. நன்றியா. ஹல்லேலூயா ஆண்டவரே. துதிக்கிறோமே சோத்தரிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. துதிக்கிறேன். கிருபையானவர் ஐயா. நீர் பெரியவர், உன்னதர், உயர்ந்தவர் ஐயா. துதிக்கிறோமே சோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா தகப்பனே. துதிக்கிறேன். நம்முடைய ஆளுகைக்கு எங்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், நாள் முழுதும் வழி நடத்தும் விருப்பம் செயல்படுத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும் விருப்பம் செயல்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே. அதிசயம் செய்கிறவர், உங்களுக்கு ஆறுதலை தருகிறார். அதிசயம் செய்து எங்களுக்கு ஆறுதலை தருகிறவர். நன்றி செலுத்துகிறோம். காயங்கட்டும் கர்த்தாவே, கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, காயங்கட்டும் கர்த்தாவே, கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே,
ஆவியானவரே நன்றி செலுத்துகிறோம். காயம் கட்டுங்க. உடைந்த உள்ளங்களை, உடைந்த நொறுங்குண்டவர்களை, நறுங்குண்டவர்களுக்கு புறக்கணியாதபடி சமயமா இருக்கிற தேவன். காயங்கள் கட்டுங்க. காயங்கள் கட்டுங்க ஒரு தேவ பிள்ளைகளுக்கு. புதிதாக்கும் பரிசுத்தரே, புதுப்படைப்பாய் மாற்றும் ஐயா. புதிதாக்கும் பரிசுத்தரே, புதுப்படைப்பாய் மாற்றும் ஐயா. உடைத்து விடும் உருமாற்றும் பண்படுத்தும் பயன்படுத்தும். எங்களுக்குள்ள புது சிருஷ்டி வெளிப்படட்டும். புதிய ஆவிக்குரிய வாழ்க்கை, புதிய அபிஷேகம், புதிய ஜெபங்கள், ஆண்டவரே புதிய தரிசனங்கள், புதிய சொற்பனங்கள், புதிய ஆவிக்குரிய கனிகள் எல்லாம் புதுப்பிக்கப்படட்டும். ஒரு வீசு எங்களை ரத்தத்தினாலே கழுவி புதிய காரியங்களை செய்யுங்க. புது சிருஷ்டியர் எங்களுக்குள்ள வெளிப்படட்டும். எங்களை ஆளுகை செய்யுங்க. எங்களை ஆளுகை செய்யுங்க. எங்களை மனக்கண்கள் ஒளி பெறட்டும் ஆண்டவர். எங்களை உடைத்து உருமாற்றுங்க ஆண்டவர். உதித ஆண்டவரே உடைத்து உருமாற்றுங்க. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, என்னாற்றலானவரே, அப்பாவை அறிந்திடணும் வெளிப்பாடு தாரும் ஐயா. அப்பாவை அறிந்திடணும் வெளிப்பாடு தாரும் ஐயா. மனக்கண்கள் ஒளி பெறணும் மகிமையின் அச்சாரம். அப்பா எங்களை மனக்கண்கள் எப்போதும் ஒளி பெறணும். அது ஆண்டவரே திருக்குள்ள இருதயமா இருக்காதபடி அந்த மனக்கண்கள் கண்மலையானவர் ஜீவிக்கிற இருதயமாய் மாற வேணும். அந்த இருதயம் கண்மலை கேட்ட இருதயமாய் மாற வேணும். காட்டுப்புறாவின் இருதயமும் ஆண்டவரை வலு சர்ப்பத்தை போல வினாவுள்ளவர்களாய் நாங்க இருக்க வேணும். அந்த இருதயம் புறாவை போல அந்த இருதயம் இருக்க வேணும். அப்பாவை அறிந்திடணும் வெளிப்பாடு தாரும் ஐயா. மனக்கண்கள் ஒளி பெறணும் மகிமையின் அச்சாரமே. ஆவியானவரே, என்னாற்றலானவரே, ஆவியானவரே, என்னாற்றலானவரே. ஆண்டவரே மக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோட மனக்கண்களை புதிதாக்கிட்டாங்க. இன்னும் ஆண்டவரை கணுக்கால அளவு போதாது, முழங்கால அளவு போதாது. என் அப்பாவை அறிகிறதுல நாங்க பல்லப்படணும். இன்னும் பல்லப்படணும். நாங்க ஆவிக்குள்ள பல்லப்படணும். அபிஷேகத்துல நிரம்பணும் ஆண்டவர். நிரம்பணும். உள்ளாந்த மனிதனையே வல்லமையாய் பலப்படுத்தும். உள்ளாந்த மனிதனையே வல்லமையாய் பலப்படுத்தும். அன்பொன்றே ஆணிவேராய் அடித்தளமாய் அமைந்திடணும். அன்பொன்றே ஆணிவேராய் அடித்தளமாய் அமைந்திடணும். ஆவியானவரே, என்னாற்றலானவரே, ஆவியானவரே, என்னாற்றலானவரே. அம்மாக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே மத்துதேக்கிறோம் அப்பா. அன்பு ஒன்றா எங்களுக்கு அன்பு ஒன்றுதான். தேவனுடைய அன்பு மாத்திரம் எங்களுக்குள்ள நிலைத்திருக்கணும் ஆண்டவரே. அது அடித்தளமா எங்களுக்கு குடும்பங்கள் சந்ததிக்குள்ள அன்பு ஒன்று தேவ அன்பு ஊற்றப்படட்டும். தேவ அன்பு இந்த ஊழியக்கார குடும்பங்களுக்குள்ள விசுவாச குடும்பங்கள சபைகளை ஊற்றப்படட்டும் ஆண்டவர். கிறிஸ்துவின் அன்பின் ஆழம் அகலம் உயரம் உணரணுமே. ஆண்டவரே கிறிஸ்துவின் அன்பின் ஆழம் அகலத்தை எங்களுக்கு காண உணர கத்த கிருபை செய்யுங்க. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்பவரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்பவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே. அனலாய்
ஆண்டவரே, அனலா எங்க மாற்றுங்க. அனலாவும் அக்கினியாவும் மாற்றுவேன் என்று சொன்னீங்க. அக்கினியும் அக்கினி ஜுவாலையா மாற்றுங்க. ஊழியக்காரரை செபிக்கிறவள் அக்கினி அக்கினி ஜூலியா நாங்க ஒரு நாள் சோர்ந்து போக கூடாது. செபத்துல உறுதியாய் பிடித்திருக்கணும் ஆண்டவரே. உற்சாகத்தை தாருங்க ஆவியானவரே. மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அரண்களை தகர்த்தெறியும் என் அன்பின் வல்லவரே. அரண்களை, பொல்லாத அரண்களை, சத்ருவான அரண்களை தகர்க்கிற அளவுக்கு எங்களை செபாவிலங்களை தகுதிப்படுத்துங்க. எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. எதிரான எண்ணங்களை கீழ்ப்படுத்தும், சிறைப்படுத்தும். எதிரான எண்ணங்களை கீழ்ப்படுத்தும், சிறைப்படுத்தும். ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே. ஆவியானவரே, எங்களை ஆளுகை செய்யும். இதுல இருந்து ஊழியம் செய்யற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆளுகை செய்யுங்க. உங்களுடைய ஆளுகை வரட்டும் ஆண்டவர். எங்களோட குடும்பங்களுக்குள்ள ஆண்டவரே, எங்கள் சரீரங்கள் மேல, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஜெப வாழ்க்கையில ஆண்டவரே, எங்களோட ஊழியங்கள் எல்லாவற்றும் ஆளுகை வரட்டும். என் மேல, என் குடும்பம் சந்ததி மேல, ஜெஸ்லியா குடும்பங்கள் மேல, வானொலியில கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் மேல, வானொலியில ஊழியம் செய்யறவர்கள் மேல, ஒவ்வொரு சபையார் மேல ஆண்டவர் உம்முடைய ஆளுகை வரட்டும். எங்கட ஆளுகை இல்லை, எங்கட சிந்தை இல்லை, எங்கட சுயநலம் அல்ல. எங்கட சுயநலமற்ற வாழ்க்கை ஆண்டவர் அழிக்கப்படட்டும். சுயநலம் உள்ள வாழ்க்கையெல்லாம் அழிக்கப்படட்டும். அதெல்லாம் சுயநலம் இல்லாதபடி மாறட்டும். தேவ ரத்தத்தை நினைத்துக் கொள்ளட்டும். சிலுவையின் பாடுகளை நாங்க நினைக்கட்டும். உண்மையாய் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் ஊழியம் செய்யலாம் மாறும்படியாக உம்முடைய சமூகத்தில் எங்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்கிறவரே, ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. துதிக்கிறோம். அக்கினி சமமானவரே, மேக சமமானவரே, எங்களோட இருக்கிறவரே, எங்களை கைவிடாதவரே, மாறாதவரே, ஆறுதல் சொல்லுகிறவரே, அப்பா நிம்மதியை தந்தவரே, சமானத்தை தந்தவரே, துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். இருந்தவர், இருக்கிறவரும், வரப்போகிறவருமான மகிமையின் ராஜா, தலைகளை உயர்த்த செய்கிறவரே, கதவுகளை திறக்க செய்கிறவரே, அப்பா குடும்பங்களுக்கு ரட்சிப்பை தருகிறவரே, ரட்சியத்தின் நாளாய் ஆண்டவரே, அப்பா சகையை போல இறங்கி வர செய்கிறவரே, பேர் சொல்லி அழைக்கிறவரே, அப்பா துதிக்கிறேன் அப்பா. உள்ளங்கையில வரைந்திருக்கிறவரே, துதிக்கிறோம், 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 துதிக்கிறேன். நீர் அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருந்து எங்களுக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுகிறவரே, எங்களுக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமான அரண்கள் எல்லாம் தகர்க்கிறோம் ஆண்டவரே, தகர்த்து போறோம் அப்பா. சங்கிலி எல்லாம் அறுக்கப்படட்டும், பொல்லாங்களுடைய சங்கிலிகள் எல்லாம் ஆண்டவர், அந்தகார கோட்டைகள் எல்லாம் உடைக்கப்படட்டும் அப்பா, நிர்மலமாக்கப்படட்டும் அப்பா. பார்வோனும் அவன் சேனையும் குதிரையும் குதிரை வீரரும் ரதமும் ரத வீரர்களும் தலைவர்களும் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே ரட்சிக்க முடியாதபடி அவங்க தடை செய்து கொண்டு எல்லா அந்தகார கிரியலும் அப்பா, அவங்களுடைய எல்லா பலங்களும் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே முறிந்து விடுவதாக, முறிந்து விடுவதாக. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே முறிந்து விடுவதாக. இயேசுவின் நாமத்திலே முறிந்து விட. ஹalleluya, ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவிற்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவிற்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே.
நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். எஸ், எங்களை கைவிட மாட்டாதவன் இருக்கிறார். அவர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, எங்களை கைவிடுவதும் இல்லை. அவர் எங்களோட கூட இருக்கிறார். வலது பார்சத்தில் எங்களுக்கு அவர் நல்துணியா இருக்கிறார். நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார், கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். எஸ்டே உம்மாலே இந்த சேனைக்குள்ளே பாய்வோம். உம்மாலே நாங்களுக்கு வருகிற ஒவ்வொருத்தரத்தின் மதுளை தாண்டுவோம். இந்த மதுளை தாண்டுவோம் ஆண்டவரே. இந்த அவமான நிந்தைகளை தாண்டுவோம் ஆண்டவரே. இந்த கஷ்டம், வறுமை, வேதனைகள், வியாதிகளை தாண்டுவோம். உம்மாலே அந்த சேனைக்குள்ளே பாய்வோம். உம்மாலே அந்த சேனைக்குள்ளே பாய்வோம். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவிற்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவிற்கும் விடுவிக்க வல்லவரே. சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். சிந்தையில கொண்டு வந்திருக்கிற சத்ருவான கொண்டு வர போராட்டத்தை எல்லாம் இப்போதே இயேசுவை நாங்களே உடைக்கிறேன். அந்த மனுஷர் சிந்தை உடைக்கப்படுவதாக. ஆண்டவரே, பொல்லாங்களுடைய சிந்தை எங்களை விட்டு உடைக்கப்படுவதாக. இயேசுவின் சிந்தை மாத்திரம் எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். நாங்க தேவன் ஒருவரை ஆராதிப்போம். அது விழுந்தாலும் தாழ்ந்தாலும் வாழ்ந்தாலும் அவரோடு மட்டும்தான். அவருடைய நாமம் தரிக்கப்பட்டு நாங்க சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவிற்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவிற்கும் விடுவிக்க வல்லவரே. எங்களை சிந்தைகளை சிதறடிக்கிறவனை இப்போது இயேசுவின் நாமத்தோட நான் இயேசுவன் ஆண்டவரே, அப்பா இயேசுவின் சம்மட்டியின் வார்த்தையை கொண்டு அந்த குயக்கலங்கள் எல்லாம் நொறுக்கப்படுவதாக. இயேசுவின் அதுல நொறுங்குண்டு போ, நொறுங்குண்டு போ, சிதறுண்டு போ, சிதறுண்டு போ. உனக்கு எங்கிட்ட அதிகாரம் இல்லை. மாமிச சிந்தையை கொண்டு போறா. எங்களை செபிக்க விடாதபடி, துதிக்க விடாதபடி, எங்களை கட்டி போட நினைக்கிற பலவானே, மின்னலை போல இப்போதே சிதறண்டு போய் நாங்க தேவனுடைய சமூகத்தில யுத்த புருஷராய் யுத்த சனத்தில நிற்கிறவர்கள். அவருடைய ரத்தம் எங்கள் மேல இருக்கிறது. உண்மையில நாங்க ஜெயம் எடுக்கிறோம். உன்னை மிதித்து போடுகிறோம். உன்னை கீழே விழத்தடி நாங்க மிதித்து போடுகிறோம். நீ முள்ளிப்பட்டு நெருப்பு போல அணைந்து போவையாக. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்பி நின்று கிரியை செய்து தேவ பிள்ளைகளை மடங்கடிக்க போடாம உண்ட திட்டம், உண்ட சிந்தையும் இப்போது சிதறடிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்திலே சிதறடிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்து. பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஹல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம்.
பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். உந்தன் நாமம் உயர்த்துமிடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்துமிடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஹல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்படா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே நம்முடைய ஆலயத்துல துதிக்கிறாங்க. சேருவீங்கள் சேராபங்களுமே போற்றுகிற அந்த நேரம் நீர் இறங்கி வந்ததுல மகிமைப்படுகிறேன். உம் ஆலயத்தில் உண்மை துதிக்கிறங்கள் மத்தியில இறங்கி வருவீராக. உம்முடைய ஆலயத்துல வந்து நின்று உம்முடைய சமூகத்துல நின்று வானம் உமது சிங்காசனம் பூமி உமது பாதப்படியில வந்து உண்மை நோக்கி கதறுகிறோம். உண்மை நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். கரங்களை உமக்கு நேராக உயர்த்துகிறோம். நீர் எழுந்தருவீராக. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஹல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கனமும் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஹல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் பரலோகமே உம்மை துதிக்குதப்பா. நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை மேலானது, உம்முடைய மகிமை மேலானது ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் மேலானது ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே, ராஜாதி ராஜா நீ தந்த மகிமை ஆண்டவரே. மகிமையினாலும் கனத்தினாலும் உங்களை ஆண்டவரை முடி சூட்டி கொண்டு வருகிறீர் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே எங்கள் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மன்னாதி மன்னனுமா இருக்கிற தேவ ஆவியானவர் அப்பா. ஆண்டவர் எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறவரையா, எங்களை புது சிருஷ்டியாய் அனுதினமும் எங்களை ஆண்டவரை நடத்துகிற தேவன் ஆண்டவரை. எங்களை எந்த ஒரு குறையும் இல்லாதபடி காக்கிறவரை ஆண்டவரை. அப்பா இயேசுவின் நாமம் சொல்ல 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 ஆண்டவரை எங்களை வழி நடத்துகிற தேவாவியானவரே, எங்களை வழி நடத்தினவரே, எங்களை வழி நடத்துகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. அப்பா அம்மா துதிக்கிறோம் 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 ஆண்டவரை. எங்கள் மன விருப்பத்தின்படி தந்தே எங்களை யுத்தத்துக்காக ஆயத்தப்படுகிற தேவன் ஆண்டவரே. எங்களை யுத்தத்துக்காக யுத்த சன்னத்துல நிறுத்துகிற ஆவியானவரேப்பா நன்றி செலுத்துகிறேன். யுத்தத்துக்காக விரல்களை ஆண்டவரே அப்பா பழக்கி வைத்து தருகிற தேவ ஆவியானவர் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் தூய ஆவியானவர், நீர் அன்பின் ஆவியானவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர் அப்பா ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இம்மட்டுமாக எங்களை ஆண்டவரே அப்பா வியாதியில வறுமையில வேதனையில துன்பத்தில இருந்து எங்களை தூக்கி எடுத்த தேவன், எங்களோட கால்கள் இடாதபடி எங்களை தாங்கின தேவன், எங்களை தப்பி செல்ல வழி செய்த தேவன், மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு எங்களை ஆண்டவரே பொல்லாப்பு எங்களுக்கு வராதபடி காத்து கொண்டு முடிய அன்பு கரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தரங்களோட இருங்க இந்த நேரத்திலும் ஆண்டவரே. வார்த்தை ஆண்டவரை நான் சொல்லுகிற போதும் என் தேவ ஆவியானவர் ஆண்டவரே வாயிலிருந்து வாயோட வாய்
வாயாய் பேசும்படியாக இந்த வார்த்தைகளை தாழ்த்துகிறோம். இந்த வார்த்தை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவரே இந்த மாலை பொழுதுல செல்ல வேணும் ஆண்டவரே. அப்பா சில இடத்துல காலை பொழுதுல ஆண்டவரே இந்த மண்ணை ஆசீர்வதிக்கப்பட வேணும் ஆண்டவரே. எப்படி நாங்க யுத்தம் செய்ய வேணும், எப்படி பலவானை நாங்க தேவனிடத்துல இருந்து வெல்ல வேணும் என்று சொல்லி ஆண்டவரே அப்ப இந்த நேரத்துல உங்களோட பேசும்படியாக உடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபை மேலானது உங்களுடைய கிருபை எங்களுக்குள்ள பெருகட்டும் அப்பா. வாழ்வது நாங்கள் ஆண்டவரே. என் தேவ ஆவியானவரே எங்களுக்குள்ள நீர் வாழ்கிறீர் ஆண்டவரே. தேவ ஆவியானவரே எங்களுக்குள்ள வாழ்கிறீர் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களோட கிருபை ஆண்டவரே. அப்பா நன்றி செலுத்தி துதிகர மகிமையாவும் செலுத்தி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி. இந்த நேரத்தில் நாங்கள் சங்கீதம் 3வது அதிகாரத்தை பார்ப்போம். தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். நாங்களும் இந்த நேரத்துல சில காரியங்களுக்கு எங்களை நாங்க தப்பி ஓடுகிற அளவுக்கு இருக்கிறோம். ஆனாலும் ஓடினாலும் பாதாளத்துல படுக்கை போட்டாலும் தேவனுடைய கரம் அங்கே இருக்குது என்று சொல்லி ஆவியானவர் சொல்லி இருக்கிறார். நாங்க எங்கேயும் தப்பி ஓட முடியாது தேவனுடைய சமூகத்தை விட்டு. தேவனுடைய சமூகம் தான் எங்களுக்கு அடைக்கலம். அவர் செட்டை தான் எங்களுக்கு அடைக்கலம். அவருடைய ரத்தம் தான் எங்களுக்கு அடைக்கலம். அவருடைய வார்த்தை தான் எங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறது. பாப்போம் என்ன என்னோட நாங்க தியானிப்போம் இந்த நேரத்துல. கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். சேலா. தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். சேலா. நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவர் பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன். கர்த்தர் என்னை தாங்குகிறார். ஆமேன் அல்லேலூயா. சங்கீதம் 3வது 1-5 மட்டும் நாங்க இந்த நேரத்துல ஒரு சிறிய தியானத்தை நாங்க பார்ப்போம். அரிதினமும் எங்களுக்கு வார்த்தை தான் எங்களுடைய சிவ வாழ்க்கைக்கு எங்களுக்கு பிரயோசனமா இருக்கிறது. நாங்க எப்படி செபிக்கணும், செபிக்கிறதுல நிறைய காரியங்கள் எங்களுக்கு இருக்கு. அழுது புலம்பி செபிக்கிறது இருக்கு, அவர்கிட்ட பரிந்து பேசி செபிக்கிறது இருக்கு, அவருடைய சமூகத்துல நின்று பலவானோட யுத்தம் செய்து ஜெபிக்கிற செபங்கள் இருக்குது. இப்படி அநேக செபங்கள். நாங்க செபங்களை பரிசுத்த ஆவிக்குள்ள நிறைந்து ஜெபிக்கிற செபம், அவருடைய தரிசனத்தோட ஜெபிக்கிற செபம், அவருடைய வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிற செபங்கள் இப்படி அநேகராயிருக்கிறபடினாலே நாங்க இந்த நாளையில இந்த வார்த்தைகளை நாங்க சொல்லி செபிக்கிற போதும் அதுல அதான் எங்களை யுத்த புருஷராய் நாங்க யுத்த சின்னத்துல எங்களை பழக்கி வைத்து தந்திருக்கிறார். ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு தாளாந்த கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு செப வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு வித்தியாசமான அபிஷேகம் ஜெபிக்கிறதுக்காக தாளாந்துகள் தரிசனங்களை கொடுத்து வைத்திருக்கிறார். ஆனாலும் ஆண்டவருக்கு அந்த சில பேருக்கு சுத்தம் செய்கிற ஒரு ஜெப வாழ்க்கையை கொடுத்து வச்சிருக்கிறார் அநேகருக்கு. ஹல்லேலூயா. ஆமேன். அதேபோல நாங்க இந்த நேரத்திலும் பார்ப்போம். தாவீது தன் குமாரன் மகனுக்கு அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில், அப்ப பாருங்க மகனுக்கு தப்பி ஓடி போற தாவீது எப்படி. அப்ப நாங்கள் இந்த நாட்கள்ல எங்களோட குடும்பங்களுக்கு சில காரியங்களுக்கு எங்களோட குடும்பங்களுக்கு தப்பி நாங்க அவங்களை விலக்கி நடத்துறவளால்தான் இந்த காலகட்டம் இப்போது இந்த சூழ்நிலைகள் நடந்து கொண்டு வருகிறது. ஏனென்றா அன்பு தனியும் என்ற காலத்துல இருக்கிற அன்பு தனிஞ்சு போயிட்டு அன்பே இல்லை உலகத்துல. அன்பென்றாலே கணவர் மனைவிக்கும் தெரியாது, பிள்ளைகள் சௌரங்களுக்கும் தெரியாது, அப்பா அம்மாவுக்கும் தெரியாது. அப்பா அம்மாவே இந்த நாளையில பாத்தீங்கன்னா இலங்கையில ஒரு புலனர்வ பகுதியில ஒரு பிறந்த குழந்தைய வயலுக்குள்ள தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்கிறாங்க ஒரு தாய். அப்படி பாருங்க, அந்த குழந்தைய பார்க்கவே ஒரு அழகான குழந்தை. அப்ப அதெல்லாம் அன்பில்லாத காரியம் தான் அதெல்லாம். ஒரு கொலைக்கு ஏற்ற மாதிரி அப்படி யாருமே செய்ய மாட்டாங்க. ஒரு மிருகம் கூட செய்யாதான் அந்த மனுஷி செய்திருக்கா. ஒரு வயலுக்குள்ள தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்காங்க. அப்ப அன்பு இல்லை, அன்பு குறைஞ்சிட்டு. அப்ப அப்படிதான் அந்த காலத்துல அவங்களும் இருக்கிறாங்க. அதான் கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். எனக்கு விரோதமாய் எழும்புறவர்கள் அநேகராயிருக்கிறாங்க. எங்களோட காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க சும்மா நன்மைதான் செய்வோம். நன்மைதான் அவங்களோட போன் கதைச்சிட்டு நன்மையைத்தான் செய்வோம். சடன்லியா அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கண்டு நாங்க ஒன்னும் செய்திருக்கே மாட்டோம்.
நாங்க நன்மையைத்தான் செய்து கொண்டிருப்போம், நன்மையைத்தான் பேசுவோம், நல்லா அட்வைஸ் பண்ணுவோம், நல்லா அவங்களுக்காக செபிப்போம். ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க எங்களுக்கு திரும்பி சத்ருவா மாறிடுவாங்க. ஏதோ நாங்க தான் பிழை செய்தவர்களாகவும், நாங்க தான் அதுல ஏதோ குற்றவாளிகளாகவும் எங்களை திருப்பிட்டு போறதை நாங்க பார்க்கலாம். அப்படித்தான் இந்த நாட்கள்லையும் இருக்கிறது. அந்த நாட்களே இருந்திருக்குது. அதான் தாவீது சொல்றான், கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறாங்க, சத்துரு பெறுவான. யாரெல்லாம் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துரு பெருகணும். ஏண்டா அவனுக்கு ஜெபிக்கிறது விருப்பமே இல்லை, ஜெபிக்கிறது விருப்பம் இல்லை. நான் உண்மையிலேயே கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய நாமமும் மகிமைப்படட்டும். உண்மையிலேயே நான் வீட்டுக்குள்ள இப்படி ஜெபந்தான் கூட. ஏண்டா நான் தனிமையா இருக்கிறபடினாலே ஜெபந்தான் கூட, ஜெப வாழ்க்கையில் தான் கூட. பாத்தீங்கன்னா எனக்கு வருகிற போராட்டம், போராட்டத்துல நான் அடுத்த காலடி எடுத்து எப்படி வெப்பனென்று தெரியாத அளவுக்கு போராட்டங்கள் வரும். அவ்வளவுக்கு அழுகை, அவ்வளவுக்கு புலம்பல். ஆனாலும் ஆவியானவர் அதுக்கு எல்லாம் சத்துருக்களுக்கு தப்பி செல்ல அவர் கிரியை செய்து கிருபை செய்து அதுல தாங்கி நடக்கிறதுக்கு, சரி ஓகே அவங்க போனா போட்டும் என்ற அளவுக்கு அடுத்த நிமிஷம் என்னை தூக்கி நிறுத்தி என்னை செபிக்கிறவரா கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய சமூகத்துல இருக்கிற ஒரு பிள்ளையா வச்சிருக்கிறார். உண்மையிலேயே அது கர்த்தருடைய ஆவியான தந்த கிருபை எனக்கு. அப்ப பாருங்க, இந்த நாளையில் அவருக்கும் அவ்வளவு சத்துருக்கள் பெரிய இருக்கிறாங்க, அவ்வளவு விரோதமா எழும்புறான். அப்ப அவனுக்கு ஒன்றுமே செய்யலாதபடி அடுத்தது சொல்றாங்க, தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை. அப்படிதான் அங்கட வீட்டார் இவங்களை நினைச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இவ கொண்டுமே இல்லை, இவ சும்மா இருந்து வீட்டு மூலையில இருந்து இவ சும்மா ஜெபிக்கிறதான், இவ கொண்டுமே இல்லை, நாங்களும் அப்படியேதான் இருக்கிறோம், எங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் இல்லை. ஆனாலும் அந்த ஜெபத்தின் நிமித்தம் அவங்க எல்லாரும் பாதுகாக்கப்பட்டு குடும்பங்கள் எல்லாம் பாதுகாக்கப்படுது. மற்றவங்க சொல்றாங்க என்னண்டா பிரதி ஜனங்களை, இவன் ஒரே சேச்சுன்னு போறா, ஆனா இவக்கு ஒரு தேவனிடத்துல ஒன்றுமே இல்லை, ஆனா பார்த்தா ஒன்றுமே இல்லை, எங்கிட்ட எல்லாமே இருக்குது, நாங்க தேவன் அறியல என்று சொல்ற ஒரு நகைப்பான காரியத்தை, ஒரு எரிச்சலான காரியத்தை அவங்களே எங்களை குறித்து எரிச்சல் படுறாங்க. ஆனாலும் நான் இன்றைக்கு நான் வேலையை போயிட்டு வரக்குள்ள யோசிச்சேன், இவங்க எல்லாம் இப்படி நல்லா இருக்கிறாங்களே, எங்கட சௌரங்கள் எல்லாம் நல்லா இருக்காங்க, நான் இப்படி இருக்கிறேன். ஆனாலும் அவங்ககிட்ட என்ன செய்யறேன்டா, அவங்ககிட்ட நித்திய ஜீவனுக்கு அவங்களுக்கு இல்லை, நானும் என் பிள்ளைகளும் நித்திய ஜீவனுக்குள்ள போவோம். அவங்களுக்கு நித்திய ஜீவன் இல்லாதவங்களா இருக்கிறாங்க. எல்லாம் இருக்கு, பூமியில வாடுறது சகலவும் இருக்குது. ஆனா இந்த ஜேசப்ப அவங்களுக்குள்ள அவர் ஒரு நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போவார். கண்டிப்பா அது கொண்டு போவார். அவருடைய வருகை தாமதிக்குமானால் எங்களோட குடும்பம் முழுவதும் ஒரு நித்திய ஜீவனுக்கு எது இருக்குதோ இல்லையோ அந்த நித்திய ஜீவன் உண்மையாலே ஒரு மனம் திரும்புதல், ஒரு ரட்சிப்பு, அதுதான் உண்மையிலே எங்களுக்கு இந்த பூமியில வாழ்ந்ததுக்கு அடையாளம். அதுதான் தேவையும். ஜேசப்பாட்ட போய் சேரணும். எப்படியாவது இடையில போய் நாங்க பாதாளத்துக்கு போய் அக்னியில எரிக்கப்பட்டு புழுக்கள் சாப்பிட்டு அப்படி இல்லாதபடி எங்களை அந்த நித்திய ஆத்மா வந்து நித்திய ஜீவன்ட போறதா அது இருக்குது எங்கிட்ட. அப்ப அது மட்டும்தான் என்கிட்ட இருக்குது, வேற ஒன்றுமே இல்லை. சில பேருக்கு உனக்கு என்ன, நீ லண்டன்ல இருக்கிற, அப்படியா, சரி உனக்கு இவ்வளவு காசு இருக்கும், அவ்வளவு வீடு இருக்கும், அவ்வளவு எல்லாம் சொத்து பத்தி இருக்கும். ஆனா நான் நினைப்பேன், ஆண்டவரே நீங்க தான் எனக்கு சொக்க வள்ளியும், நீங்க தான் எனக்கு தங்கவுமா இருக்கிறீங்க ஜேசப்பா, வேற ஒன்றுமே இல்லைன்னு என்னட்டு ஜேசப்பா, நீங்க உங்களுக்கு தெரியும் ஜேசப்பா, அவ்வளவுதான் எனக்கு, அதான் எல்லாம் இந்த சொத்து எல்லாம் நீங்க தான் ஜேசப்பா அப்படி நினைச்சிட்டு மனசுல சந்தோஷப்படுவேன். சோ அப்படித்தான் இந்த நாளத்துல அவங்க சொல்றாங்கன்னுடா, ரட்சிப்பு உங்களுக்கு இல்லை. இந்த ஆத்மாவை குறித்து அவங்க சொல்றாங்க, இவ இது ஒரு ரட்சிப்பும் இல்லாத ஆள் தான் இது இருக்கிறாங்க. அதனால செபிக்கிறபடியா தான் அந்த இதுல எல்லாம் நான் இருக்கிற ஏரியாக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா முதல் சரியான காரை பார்க் பண்ணிடலாம், காரை வந்து உடைப்பாங்க, களவெடுக்கிற சரி ஆக்சிடென்ட் படும் இந்த ரோட்டுகள் எல்லாம். ஆனா இப்ப ஜெபிச்சு போனா அந்த களவெடுக்கிற ஆக்களே இல்லை இதுல. எல்லாருமே இந்த 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 ரோட்டை விட்டு இந்த தெருவை விட்டு ஆண்டவர் அனுப்பிட்டார். ஒரு தருமே இல்லை, நிம்மதி சமாதானம், இரவையில் ஒரு சத்தம் இல்லை, ஒரு சண்டை இல்லை, அப்படி ஒரு அமைதியா ஆண்டவர் தந்திருக்கிறார். அப்ப இவங்க நினைக்கிறாங்க ஏதோ நான் வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ சேர்ச்சிக்கு போறேன் ஏதோ சொல்லி அவங்க அறியாம சொல்லிக்கொண்டு அப்படிதான் தாவீதுக்குன்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இந்த ஆத்துமாக்கு ரட்சிப்பு இல்லை என்று அநேகர் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஆனாலும் அவ கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறேன். உண்மையிலேயே நாங்க எங்க போனாலும் எங்களோட குடும்பங்களை கேடகமாவும் எங்களுக்கு அவர் மகிமையும் எங்களை தலையை உயர்த்துறவரா இருக்கிறார். இவங்களுக்கு ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணினா ஒரு புறஜாதியருக்கு ஆண்டவர் தெரியாதவங்களுக்கு ஒரு வேலையோ ஒரு இடத்துக்கு போனாலும் அவங்களுக்கு அந்த காரியம் ஈஸியா வாய்க்காது. ஆனா நாங்க செபத்தோட போற போதும் அவர் அந்த இடத்துல எங்களுக்கு மகிமையாய் அவர்களுக்கு அதிகாரிகளுக்கு முன்பாக மனுஷருக்கு முன்பாக தலையை உயர்த்துற ஆண்டவரா இருக்கிறார். அப்ப அதப்போலாம் தாவீதுக்கும் தாவீது சொல்றான், இல்ல எனக்கு அவர் கேடகமா இருக்கிறார், சத்துரு வரமாட்டான்,
சத்துரு என்ன தொடமாட்டேன் என்று அவர் கேடமா எங்களை மூடி மறைச்சிருக்கிறார். ஒரு இரத்த கொட்டைக்குள்ள போர்வைக்குள்ள எந்த ஒரு சத்துருவும் தொடாதபடி எங்களோட ஆத்மாவை வச்சிருக்கிறார். அது அவன் அறியல. எங்க போனாலும் எங்களோட தலையை உயர்த்துகிறவரா இருக்கிறார். எங்களோட தலை